மேம், இன்னைக்கு நம்ம ஈ சைட்ல ஒரு மீட்டிங் இருக்கு மேம். டைம் ஆச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாமா? வரவங்கள பார்த்து மீட் பண்ணிட்டு போலாம். கொஞ்சம் டிலே ஆகும்னு அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே மேம். அம்மா ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேம்மா. மாப்ள, இத கொஞ்சம் செக் பண்ணிட்டு மெயில் பண்ணிடுங்க. சரிங்க. அம்மா ஆல்ரெடி உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க மீட்டிங் போங்கம்மா, நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம். லக்ஸ், நம்ம கிளம்பிட்டோங்கிறத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. மேடம், இப்ப எப்படி இருக்கு? ஆமா, நான் வேணும்னு தான் வரல. உங்க அம்மா கடையில தானே வெயிட் பண்ணாங்க, நடு ரோட்ல ஒண்ணு வெயிட் பண்ணலையே. அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் என்ன வெயிட் பண்ண வச்ச? நான் உன்கிட்ட இப்படிதான் நடந்துக்கிட்டேனா? ஏதோ உங்க அம்மாவை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு இப்படி சொல்ற? இன்னொரு வார்த்தை பேசுறேன். அடி வருண், அடி. இன்னும் நீ இதை மட்டும் தான் பண்ணல, அதையும் பண்ணிரு. அடி அடி. உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சா? நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதான் வருண். எனக்கு உன்னால இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. நீ உன்ன மாதிரி இல்ல வருண், நிறைய மாறிட்ட. எதுக்கு இருந்தாலும் அம்மா அம்மாங்கிற. உங்க அம்மா கிட்ட போய் நம்ம லவ் சொல்ல சொன்னா இன்னைக்கு வரைக்கும் சொல்லாம இருக்க. யாரோ ஒரு பொண்ணு கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுற. நீ பண்ற இந்த விஷயம் எல்லாம் தான் எனக்கு இப்படி மாத்தி இருக்கு. என்ன சாரா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சரி சரி, நான் இப்படி பேசல. அப்போ நீயே சொல்லு, உனக்கு யாரு முக்கியம்? நானா இல்ல உங்க அம்மாவா? சொல்லு வருண், நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா? லூசு மாதிரி பேசாத. வருண், நம்ம லவ்வுக்கு எல்லா எஃபர்ட்டுமே நான் மட்டும் தான் போடுறேன். நீ என்ன பண்ற? கடைசி வரைக்கும் நம்ம லவ் உங்க அம்மா கிட்ட சொல்லவே சொல்ல மாட்டியான்னு கூட தெரியலையே. என்ன வருண், இப்படி பதில் பேசாம நிக்கிற? புரிஞ்சு போச்சு வருண், எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே நான் எதுக்கு வாழணும்? அம்மா, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன அடிதான். என்னம்மா சின்ன அடின்னு சொல்ற? தலையில இப்படி அடிபட்டிருக்கு, கையெல்லாம் இப்படி இருக்கு. நீ பயப்படாத, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். இவங்க 2 பேரும் தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. இவ வான்மதி, அவ வெண்ணிலா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அம்மா, எப்படிமா ஆக்சிடென்ட் ஆச்சு? இல்லங்க, நாங்க கோவில்ல அது கார் ஒண்ணு வேகமா வந்து எங்களை இடிக்க வந்துச்சா. ஆண்டி எங்களை காப்பாத்தினதுல அவங்களுக்கு அடிபட்டுருச்சு. அதான் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். என் தங்கச்சி கூட அப்படியே விட்டுட்டு போலாம் தான் சொன்னா. ஆனா நான் தான் எப்படி நமக்கு உதவனவங்கள ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு போறதுன்னு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போலான்னு சொல்லி வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. பரவாயில்லைங்க. உட்காருங்க, டீ காபி சாப்பிடலாம். இல்லங்க, பரவாயில்ல, நாங்க போகணும்.
நாங்க கிளம்புறோம். உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. ஏய், அப்படின்னு உனக்கு அவசரம்? கொஞ்ச நேரமாவது இந்த வீட்ல இருந்து பாத்துட்டு போலாம்ல. என்ன நீ பணக்கார வீட்ல காஃபி எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும், குடிச்சிட்டு போலாண்டி. இரு. அதெல்லாம் வேணாங்க்கா, டைம் ஆச்சு. அப்பா தேடுவாரு, போலாமா? என்னமாச்சு? இல்ல அக்கா, அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம போலாமான்னு சொன்னா. வேற எதுவும் இல்ல. ஆமா ஆமா. சரி, நாங்க வரோம். சரி. வரோம் ஆண்டி. உடம்ப பாத்துக்கோங்க. ஆ? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுமா? உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, நீ எப்படி இருக்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? உனக்கு எத்தனை பசங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு. ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் படிச்சு முடிச்சிட்டான், பொண்ணு காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. சந்தோஷமா. ஆமா, நீ எப்படி இங்க? ஆ, அண்ணா, நான் ஒரு பொண்ணு தேடிதான் இங்க வந்தேன். ஆனா உங்களை நான் இங்க பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாருமா? சார், உங்க பொண்ணுதான் சார். என் பொண்ணா? எதுக்கு? எங்க கடைய உங்க பொண்ணுதான் சார் பெரிய சிக்கல்ல இருந்து காப்பாத்துனாங்க. எங்க கடைய காப்பாத்தினான்னு சொல்றத விட எங்க மானத்தையும் கடையோட பாரம்பரியத்தையும் காப்பாத்தினான்னு தான் சொல்லணும்.